ஐயா திருவடி வணக்கம். அம்மா திருவடி வணக்கங்க. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணக்கம். சிவாய நம. அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. உண்ணாமலை சமீத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சரஸ்வதி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. அனைத்தடியார் திருவடி பண்ணிக்கிறாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பீரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். விமலா தேவி அம்மா நாலொரு துதி பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. ஐயா நீங்க ஆரம்பிக்கலாம். ஐயா சிவாய நம. ஐயா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை புலனாக்கிக் கொள்ளுகின்றேன். வேலுண்டு வினையில்லை என்கின்ற இந்த ஆன்மீக குழுவிலே நாமெல்லாம் முருகப்பெருமானுடைய கருணையினாலே இணைந்து ஒவ்வொரு வாரமும் கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் அருளியிருக்கக்கூடிய அரிய கருத்துக்களை சிந்திப்பதற்கு வாய்ப்பு பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு 6வது அமர்விலே நாம் இருக்கின்றோம். 4 பாடல்களை சிந்திப்பதற்காக இன்றைக்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. 15, 16, 17, 18 ஆகிய 4 பாடல்களையும் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 4 பாடல்கள் வழியாக அருணகிரிநாதர் அவர்கள் மிக அற்புதமான ஆன்மீக கருத்துக்களையும் தத்துவ கருத்துக்களையும் வாழ்க்கை விளக்க போதனைகளையும் மிக அழகாக தெளிவாக நம்ம ஆன்மீக பெருமக்களுக்கு அளித்திருக்கின்றார். இதையெல்லாம் நம்ம கேட்டு உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையை நம்ம செப்பன் இட்டு கொள்ள வேண்டும், சீர்திருத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம மேம்படுத்தி கொள்ள வேண்டும், மேல் படிக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதன்
நிமித்தமாகத்தான் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான அமைப்பிலே நம்ம அடியார்கள் கூடியிருக்கின்றோம். இந்த பொன்னான நேரத்தில் இதற்கு நம்ம பயன்படுத்துவதற்கு நம்ம முற்பட்டு இருக்கின்றோம். அதெல்லாம் பெரும் பாக்கியம் என்று சொல்லி இப்பொழுது நம்ம அருணகிரிநாதருடைய கருத்துக்களுக்கு வருவோம். அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் ஒவ்வொரு பாடல் வழியாகவும் கூறி வருகிறார் என்பதை நம்ம இதுகாரும் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு அருணகிரிநாதர் முருகப்பெருமானை எப்படி சிறப்பு செய்கின்றார் என்று நம்ம பார்ப்போம். முருகர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, வேதாகம சித்திர வேலாயுதன் என்று வர்ணனை செய்கின்றார். முருகப்பெருமான் வேதாகம சித்திர வேலாயுதன் என்றும், மாவலிபால் மூவடி கேட்டன்று மூதண்டு கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் என்று முருகப்பெருமானை வர்ணிக்கிறார். முருகப்பெருமான் யாரு அப்படின்னு சொன்னா, மருகன், மருமகன். யாருடைய மருமகன் அப்படின்னு சொன்னா, திருமாலுடைய மருமகனாக இருக்கின்றார். திருமால் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் படுத்துட்டு இருக்கிறார். திருமால் சேவடி நீட்டும் திருமாலாக அவர் காட்சி அளிக்கின்றார். அந்த திருமாலுடைய அன்பு மருமகனாக, தங்கையினுடைய சகோதரனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான். மூன்றாவதாக வையில் கதிர் வடிவேலனை, வடிவேலன். வையில் அப்படின்னு சொன்னா கூர்மையான வேலாயுதத்தை தாங்கி இருக்கின்றார். முருகப்பெருமானுடைய அடையாளமே வேல் தான். அது கூர்மையான வேல். அநீதியும் அக்கிரமங்களும் எங்கெங்கு தலை தூக்கி நிற்கின்றதோ அதை அழிப்பதற்காக அவர் வேல் தாங்கி நிற்கின்ற வேலவனாக காட்சியளிக்கின்றார் என்கின்ற இந்த மூன்று அணிகலன்களையும் வேதாகம சித்திர வேலாயுதன் என்றும், மாவலிவால் மூவடி கேட்டென்று மூதண்டு கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் என்றும், வையில் கதிர் வடிவேலனை என்றும் இந்த மூன்று அடைமொழிகளை சொல்லி முருகனை அருணகிரிநாதர் வாழ்த்தியும் வரவேற்றும் பாக்களை தொடங்குகின்றார். அடுத்து அருணகிரிநாதர் முருகப்பெருமானுக்கு நன்றிகளை காணிக்கை ஆக்குகின்றார். முருகா, உன் அருள் என் மீது பாலித்ததற்கு என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன், நன்றி உடையவனாக இருக்கின்றேன். உன் தாளில் வீழ்ந்து உன் அடி பணிந்து உன்னை போற்றி வணங்குகின்றேன் என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். ஏன் அருணகிரிநாதர் இப்படி வணங்குகிறார், வாழ்த்துகிறார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பாவடி ஏட்டில் முருகருடைய திருவடி பட்டது. இது பெரிய பாக்கியம். என்னுடைய பாக்கள், என்னுடைய பாட்டில், என்னுடைய பாட்டுக்கள் அனைத்தின் மீதும் முருகப்பெருமான் கருணை பொழிந்து அவருடைய திருவடியை என்னுடைய பாட்டிலே பதித்திருக்கின்றார். இது கிடைத்தற்கு அரிய பேறு என்று நான் கருதுகின்றேன். ஆகவேதான் முருகப்பெருமானுக்கு நான் நன்றி கூறுகின்றேன், முருகப்பெருமானுக்கு நான் வணக்கம் சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பாக்கியம், இது கிடைத்தற்கரிய பாக்கியம். என்னுடைய பாட்டிற்கு யாருடைய அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால், முருகப்பெருமானுடைய அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. இது மனிதர்களுடைய அங்கீகாரம் இல்லை. மனிதர்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்து அது சாதாரண வாழ்த்து. ஆனால் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானே அருள் பாலித்திருக்கின்றார். என்னுடைய பாவடி ஏட்டில், என்னுடைய பாக்கள், என்னுடைய கோவையில், என்னுடைய பாட்டு ஏட்டில்
முருகருடைய திருவடி படுகின்ற பாக்கியம் அமைந்திருக்கின்றது என்று நன்றி பெருக்கோடு சொல்லுகின்றார். என்னுடைய பாவடி ஏட்டில் மட்டும் முருகப்பெருமான் திருவடி படவில்லை. எந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, தேவர்களுடைய தலையில் முருகப்பெருமானுடைய திருவடி அன்று பட்டது. அந்த பாக்கியம்தான் எனக்கும் சேர்த்து கிடைச்சிருக்கு. தேவர்களுக்கு கிடைத்த பாக்கியம்தான் எனக்கும் கிடைச்சிருக்குது. இன்னும் ஒன்றை சொல்லுகின்றேன். முருகர் ஏறி வருகின்ற வாகனமாக விளங்கக்கூடிய மயிலினுடைய மீதும் முருகப்பெருமானுடைய திருவடி பட்டது. ஆகவே அவர்கள் மீது பட்ட, தேவர்கள் மீது பட்ட முருகனுடைய வாகனமாகிய மயிலின் மீது பட்ட திருவடி என்னுடைய பாவின் மீதும் என்னுடைய பாட்டின் மீதும் பட்டது என்று சொன்னால் இது நான் சாதாரணமான நிகழ்ச்சியாக கருதவில்லை. இறைவன் கருணை பொழிந்திருக்கின்றான். இறைவனுடைய கருணைக்கரம் நீட்டப்பட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நான் பாட்டுக்கள் சொல்லுவதற்கு பாக்கியம் பெற்றிருக்கின்றேன் என்று அருணகிரிநாதர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம பாரதியாரையும் நாம் நினைந்து போற்றுகின்ற ஒரு செயல் இருக்கின்றது. பாரதியார் சரஸ்வதி தேவியை முன்னிறுத்தி, சரஸ்வதி தேவியே என்னுடைய நாக்கில் வந்து நீ அமர்ந்தால்தான் நான் என்னுடைய வாய்ச்சொல் பாட்டாக வெளிவரும். ஆகவே என்னுடைய நாவில் வந்து நீ அமர்வாயாக, என்னுடைய உள்ளத்திலே வந்து நீ வீற்றிருப்பாயாக, உள்ளத்திலே நீ உரு பளிங்கி போல் வீற்றிருக்க வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்றார். பாரதியாருடைய வார்த்தைகள் என்னன்னா, ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை சரஸ்வதியே, என் அம்மையே, உருப்பளிங்கி போல்வள் என் உள்ளத்தில் உள்ளே இருப்பள். அவள் என்னுடைய உள்ளத்திலே வந்து தங்கியிருக்கின்றாள். ஆகவே எனக்கு பாட்டு சரமாரியாக இயல்பாக வான் மழை போல வந்து கொட்டுகின்றது என்று பாரதியார் சொல்லுகின்றார். சரஸ்வதி தேவி என்னுடைய நாவிலே வந்து வீற்றிருக்கின்றாள், என்னுடைய உள்ளத்திலே ஒரு பளிங்கி போல அவள் நிலையாக இருக்கின்றாள் என்று பாரதி சொன்னதை போலத்தான் அருணகிரிநாதரும் முருகப்பெருமான் என்னுடைய பாவடி ஏட்டில் வந்து பதிந்தார். ஆகவே நான் ஒரு பாவலன் ஆனேன் என்று அவர் கூறுகின்றார். அடுத்து முருகப்பெருமான் எப்படி காட்சியளிக்கின்றார் என்று சொன்னால், அவர் 7 உலகையும் காப்பவராக காட்சியளிக்கின்றார். எங்கெங்கு தீமைகள் நடக்கின்றதோ, எங்கெங்கு அநீதிகள் நடக்கின்றதோ அவைகளையெல்லாம் அழித்தும் நன்மைகளை போற்றியும் பாதுகாத்தும் வரக்கூடிய ஒரு நற்பணியை செய்வதற்குரிய ஒரு காவலனாக வேல் தாங்கி முருகப்பெருமான் நின்று கொண்டிருக்கின்றார். இந்த அசுரர்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் மீது கோபம். ஏன் கோபம் அப்படின்னு சொன்னா, தேவர்களுக்கு அவர் அருமையான சொர்க்கலோகத்தை கொடுத்திருக்கிறார். அசுரர்களுக்கு அவர்கள் பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கின்ற காரணத்தினால, தீங்கு விளைவிக்கின்றதுனால தண்டனை கொடுக்கின்ற முகமாக அவர்களுக்கு நரகத்தை கொடுத்திருக்கிறார். நரகத்தில் நாள்தோறும் அழுந்தி வருகின்ற அரக்கர்களுக்கு முருகப்பெருமான் மீது ஒரே கோபம். என்னடா, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வச்சிருக்கிறாரே அப்படின்னு கோபம்தான். ஆனா அந்த கோபத்தை முருகப்பெருமான் மேல நேரடியாக காட்டுவதற்கு அவர்களுக்கு சக்தி இல்லை. அதனால்தான் இன்டைரக்டாக, மறைமுகமாக அவர்கள் தேவர்களால் அந்த கோபத்தை காட்டி வருகிறார்கள். தேவர்களால் எப்பொழுதெல்லாம் அவர்கள் போர்க்கணை தொடுக்கின்றார்களோ, அழிவு பாதைக்கு வழிவகுக்கின்றார்களோ, அப்பொழுதெல்லாம் முன்கை எடுத்து சூலாயுதத்தை கொண்டு, வேலாயுதத்தை கொண்டு குன்றம் துளைக்கின்ற வேல் முருகருடைய வேல். அது சாதாரண வேல் அல்ல, குன்றுகளையே
தூள் தூளாக்கக்கூடிய வேலை எடுத்து அந்த அசுரர்களை கொன்று வதம் செய்வதற்கு முருகப்பெருமான் தயாராக இருக்கின்றார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட முருகர் வேல் கொண்டு சூரனை வதம் செய்கின்ற முருகர் இப்பொழுது வெற்றி பெருமிதத்தோடு காட்சியளிக்கின்றார். சூரனை வதம் செய்து அவர் வெற்றி பெருமிதத்தோடு காட்சியளிக்கின்றார். காட்சியளிக்கின்ற அந்த முருகர் நமக்கு நல்வழி காட்டுவார். நமக்கு அறக்கருத்துக்களை எடுத்து நம் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய அறக்கருத்துக்களை அவர் எடுத்து ஓதுவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் என்று அருணகிரிநாதர் கூறுகின்றார். அருணகிரிநாதருடைய வாக்கின் வழியாக முருகப்பெருமானுடைய அறக்கருத்துக்களை கேட்பதற்கு நம்ம தயாராகும். என்ன அறக்கருத்துக்கள் சொல்லுகின்றார்னா 4 அறக்கருத்துக்களை இவர் சொல்லி இருக்கின்றார். என்ன? தடுங்கோள் மனத்தை, அதுதான் முதல் அறக்கருத்து. மனசை கட்டுப்படுத்துங்க. தடுங்கோள் மனத்தை, விடுங்கோள் வெகுளியை, கோபமே இருக்கக்கூடாது. எப்பொழுது கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் முருகப்பெருமானை நினைத்து அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். சாந்த முகமாக இருங்கள், சாந்த குணமாக இருங்கள். அதுதான் 2வது கருத்து. தடுங்கோள் மனத்தை, விடுங்கோள் வெகுளியை, தானம் என்றும் இடுங்கோள், இருந்தபடியே இருங்கோள். இதுதான் 4வது கருத்து. இது 4 நம்மளுக்கு சுலபமாக விளங்குது. அதை நம்ம வாழ்க்கையில எடுத்துட்டு போறதுக்குத்தான் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையே ஒரு பயிற்சி கூடமாக நம்ம எடுத்துட்டு போறோம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அருணகிரிநாதருடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம ஒன்று திரட்டி அவைகளுக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுப்பதற்கு நாம் அன்றாட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். தடுங்கோள் மனத்தை, விடுங்கோள் வெகுளியை, தானம் என்றும் இடுங்கோள், இருந்தபடியே இருங்கள், மௌனமாக இருங்கள், இருந்தபடியே இருங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், சாந்தமா இருங்க அப்படின்னு 4 கருத்துக்களை இவர் அருணகிரிநாதர் கூறி, இந்த 4 கருத்துக்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனை அமைய போகிறது. இந்த தடுங்கோள் மனத்தை, விடுங்கோள் வெகுளியை அப்படிங்கிறது ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் மாதிரிங்க. இந்த 2ம் நமக்கு வாழ்க்கையில நம்முடைய அடிப்படையான நிலைப்பாடு. இதை வச்சுதான் நம்ம கட்டடமே எழுப்பணும். நம்முடைய வாழ்க்கையை உயர்நிலைக்கு நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 5 நம்மளை ஆட்டி படைக்குது. மனக்கட்டுப்பாடு நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அதைத்தான் நம்ம அன்றாடம் இப்பொழுது நம்முடைய மனத்தை ஒருமைப்படுத்தி நம்ம செப்பனிட்டு கொண்டிருக்கின்றோம். தடுங்கோள் மனத்தை, விடுங்கோள் வெகுளியை. அப்போ இந்த 2 கருத்துக்களையும் அருணகிரிநாதர் சொல்லிட்டு மீண்டும் 3வது கருத்தையும் 4வது கருத்தையும் மையப்படுத்தி வலியுறுத்துகின்றார். தடுங்கோள் மனத்தை, விடுங்கோள் வெகுளியை, தானமென்றும் இடுங்கோள், இருந்தபடியே இருங்கோள். இந்த 3வதும் 4வதும் செய்தி என்னவென்றால், அமைதியாக இருங்கள், மௌனமாக இருங்கள், உங்களை தவநிலைக்கு நீங்கள் எடுத்து செல்லுங்கள், ஆரவாரம் இல்லாமல் இருங்கள் என்ற அந்த கருத்தையும், நீங்க சுயநல கருமிகளாக இருக்காதீர்கள், உங்களிடத்தில் இருப்பதை உங்களுக்கு ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தானமாக கொடுத்து உதவி செய்யுங்கள் என்ற இந்த 4வது கருத்தையும் மீண்டும் அருணகிரிநாதர் எடுத்து பேசுகிறார். ஒரு தடவையோடு நிறுத்தாம இந்த தடுங்கோள் மனத்தை, விடுங்கோள் வெகுளியை என்கின்ற கருத்தை அடிப்படை கருத்தாக வைத்துட்டு இந்த மேலெடுத்து செல்லுகின்ற முக்கியமான கருத்தாக நீங்கள் மௌனமாக இருங்கள். மௌனம் எப்படிப்பட்டது என்று சொன்னால்,
சூதானது அற்ற வெளிக்கே போதாய், அதற்கு அல்லும் பகலும் இல்லை, காலத்திற்கும் கணக்கிற்கும் அப்பாற்பட்டது, காலத்தையும் நேரத்தையும் அது கருதாது. அப்படிப்பட்ட அது மௌனம், அது சூதுவாது அறியாத மௌனம். அது வெளி, அது நீ போட்டு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள போட்டுட்டு கலக்கிட்டு இருக்கிற இல்லையல, அதை விட்டு வெளியில வா. அதான் அப்பதான் நீ தவநிலை அடைவாய் என்கின்ற ஒரு அற்புதமான கருத்தை அவர் மீண்டும் வலியுறுத்துகின்றார். சும்மா இருங்கள் என்று சொன்ன அருணகிரிநாதர் அத்தோடு விடாமல் அதை விரிவுபடுத்தி, அந்த மௌன நிலையை விரிவுபடுத்தி, அந்த தவ நிலையை விரிவுபடுத்தி, நீங்கள் மேலெடுத்து இறைவனுடைய படிநிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய பாதார விந்தங்களுக்கு நீங்கள் பாத்திரமாகணும்னா இந்த மூன்றாவது நிலை நீங்க நான் விரிவாக சொல்லுகின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அருணகிரிநாதர் மிக அழகாக சொல்லுகின்றார். இதையே தான் திருப்புகழ்லையும் அருணகிரிநாதர் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத, நம்ம தவமுறை தியானம் செய்ய அரை நிமிஷம் கூட முருகப்பெருமான நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி இருக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறமே, முருகா எனக்கு மன அமைதியை கொடு, எனக்கு தவநிலை சித்திக்கின்ற வாய்ப்பை கொடு, நான் உன்னையே வணங்குகின்ற ஒரு பேற்றை கொடு அப்படின்னு அந்த பாடல்ல, நம்ம திருப்புகழ் பாடல் வழியாகவும் இந்த கருத்தை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது இந்த மௌன நிலையையும் இந்த தவ நிலையும் விரிவாக சொன்ன அருணகிரிநாதர் இன்னொரு கருத்தையும் விரிவாக சொல்லுகின்றார். அது என்ன கருத்து என்றால், தானம் செய்ய வேண்டும், ஏழைகளுடைய கும்பி குளிர வேண்டும். ஏழையின் சிரிப்பு தான் இறைவனுடைய சிரிப்பு. ஆகவே நீங்கள் தயவு செய்து உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை யாராவது பிச்சைக்காரர்கள் வந்து கேட்கின்ற பொழுது அதை தானமாக கொடுப்பதற்கு தயங்காதீர்கள் அப்படிங்கிற, அதுதான் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஆத்மார்த்தமான பணி என்பதை அவர் விரிவுபடுத்தி இந்த பாடல்கள் வழியாக இன்றைக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். அது என்ன சொல்றாருன்னா, நீ தானம்ங்கிறீங்களே, இங்க எனக்கே பத்த மாட்டேங்குதுங்க, என்னோட வாழ்க்கை பொழப்ப பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது, பணம் பத்த மாட்டேங்குது, இது போகத்தானுங்க தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சினது தானுங்க, நீ சொல்றது எனக்கு கேக்குதப்பா. அருணகிரிநாதர் நம்ம கிட்ட சொல்றாரு, நான் உன்னைய அண்டா அண்டாவா ஆக்கி அன்னதானம் செய்யின்னு சொல்லலிப்பா, நீயே சாப்பிடும்போது அந்த ஒரு பருக்கை இருக்குதுல்லப்பா, அந்த பருக்கையில ஒரு பாதிய நீ சாப்பிட்டு அந்த பருக்கையினுடைய மறுபாதியை கொடுத்தா கூட போதுமப்பா அப்படின்னு அருணகிரிநாதர் மிக பணிவாக இந்த அன்பர்களை பார்த்து சொல்லுகின்றார். நீ முருகப்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தான தர்மம் சிறிய அளவில் செய்தால் போதும், பெரிய அளவில் நீ செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இல்லை என்பதை மிக அழகாக பாடல்கள் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது அதையெல்லாம் சிந்தித்து நம்ம மகிழப் போகின்றோம். இறுதியாக இன்றைய கருத்தினுடைய இறுதி கருத்தாக அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் ஒரு சரியான எச்சரிக்கையை விடுக்கின்றார். என்னப்பா நீ எல்லாம் நிமிர்ந்து நடந்துட்டு இருக்கிற, ஏகாந்தமா இருக்கிற, ஆணவம் பிடிச்சு போய் திரிகிறியே அப்படின்னு நம்முடைய இந்த ஆணவ குணத்தையும் திமிர் பிடித்த போக்கையும் நம்ம எதுக்கும் கட்டுப்படாத ஒரு போக்கை பார்த்து அருணகிரிநாதர் ஒரு எச்சரிக்கை, என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார். எப்படிப்பட்ட எச்சரிக்கையை விடுக்கிறார்னா, என்னப்பா உன்னோட உடம்பே சதம் அப்படின்னு நீ இருக்கிறியே, உன்னோட உடம்பு என்ன உடம்பு, இன்னைக்கு ரத்த புஷ்டி இருக்குது, இன்னைக்கு இளமை இருக்குது, உங்கள்கிட்ட வீரம் இருக்குது, தைரியம் இருக்குது, ஆனா இந்த வீரமும் இந்த தைரியமும் இந்த அழகும் இந்த இளமையும் என்ன நிக்கிறது நீ நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு அருணகிரிநாதர் நம்மிடத்திலே ஒரு எக்காலமாக ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அருணகிரிநாதர் நம்மளை எல்லாம் எச்சரிக்கிறார்.
நம்ம உடம்பு எப்படிப்பட்ட உடம்புன்னு அருணகிரிநாதர் சொல்றாருன்னா, ஏப்பா நீ வெயில்ல போற இல்ல, வெயில்ல போறப்ப உன்னோட நிழலு விழுகுது இல்ல தரையில, அந்த நிழலு உன்னுடைய வெயில்ல இருந்து உன்னை பாதுகாக்கிறதுக்கு அது உதவுதான்னு சொல்லுப்பாங்கிறாரு. ரொம்ப அருமையான கேள்வியை கேட்டு நம்மளை எல்லாம் இடற வைக்கிறாரு இந்த இடத்துல அருணகிரிநாதர். தன்னிலை உணர்வதற்கு அருணகிரிநாதர் மிக அழகாக இந்த உதாரணத்தை பயன்படுத்தி இருக்கிறார். வெயிற்கு உதவாத வெறு நிழல் அப்படின்ட்டார். உன்னுடைய நிழல் உனக்கே பயன்படுறது இல்லை, அப்புறம் எங்க மரம் இருக்குது பாரு, செடி இருக்குது பாரு, கொடி இருக்குது பாரு, ஒரு கட்டடம் இருக்குது பாரு, அதெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு ஆதரவா இருக்குது, அது எத்தனை பேர்த்துக்கு அது நிழல் தருகின்றது, அவர்களுடைய வெம்மையை போக்குவதற்கு அதுவெல்லாம் அவைகளெல்லாம் உதவி பண்ணுகின்றதுவே. உன்னுடைய நிழல் உனக்காவது அது பிரயோசனப்படுதான்னு நீ சொல்லுப்பா. அப்படிப்பட்ட உடம்ப நீ வச்சுட்டு இந்த ஆட்டம் போடுகின்றாயே அது ஏன் என்று அருணகிரிநாதர் கேட்டு இத அவர் உதாரணமாக வைத்துக்கொண்டு, இந்த உடம்பின் நிழல் உதவாதது போல உன்னுடைய செல்வத்தால் உனக்கு எந்த பயனுமே இல்லை என்று நான் அறுதியிட்டு கூறுகிறேன் என்று இந்த பாடல் வழியாக சொல்லுகின்றார். எப்படி உன்னுடைய நிழலே உனக்கு உதவிகரமாக இல்லாதது போலவே நீ வைத்திருக்கக்கூடிய இந்த பணம், காசு, வீடு, மற்ற செல்வங்கள் எல்லாமே நீ இந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுது அது உன்னோட வரப்போறதில்ல அப்படிங்கிறது நீயே நினைச்சு பாரு. ஏன் அந்த நினைப்பே உனக்கு வரமாட்டேங்குது? நினைத்து பார். இந்த உண்மையை, இந்த பேருண்மையை நீ நினைத்து பார்க்கின்ற பொழுதுதான் உன்னுடைய தெய்வத்தின் சன்னிதானம் உனக்காக அமையும், முருகப்பெருமானுடைய கருணை உனக்கு வந்து சேரும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் மிக அழகாக ஒரு திரைப்படத்திலே வருகின்ற பாடல், பார்த்தா பசுமரம், பார்த்தால் பசுமரமாமா, படுத்து விட்டால் நெடுமரமாய் இருந்தது. என்ன நம்முடைய வாழ்க்கைய மிக அழகாக கண்ணதாசன் அவர்கள் அந்த திருவிளையாடல் என்கின்ற படத்துல பார்த்தால் பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், சேர்த்தா விறகு காகுமா ஞானத்தங்கமே என்று அவர் கேட்கின்றார். அதே கருத்தை தான் அருணகிரிநாதர், என்னையா இந்த உடம்பு இன்னைக்கு இருக்குது, திடீர்னு அந்த காத்து போச்சுன்னா அல்லது மூச்சு போச்சுன்னா அது பணமாகி கீழே விழுந்துருது ஐயா, அப்புறம் என்னையா இருக்குது இந்த வாழ்க்கையில என்று அற்புதமாக ஒரு எச்சரிக்கை விடுத்து நமக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு பற்றற்ற நிலையை அருணகிரிநாதர் போதிக்கின்றார். இந்த உலகத்துல ஆசாபாசங்களை எல்லாம் படிப்படியாக ஒரே அடியாக நீக்குவதற்கு யாராலையும் முடியாது. இதையெல்லாம் எவ்வளவு முடியுமோ நம்மளால எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு பண்பாடு நமக்கு அமைகிறதோ, அதுவும் இறைவனுடைய சித்தம் இருந்துன்னா தான் அமையும். இறைவனுடைய சித்தத்தின்படி இவைகளெல்லாம் அமைய வேண்டும் என்று அருணகிரிநாத பெருமான் நமக்காக முருகப்பெருமானிடத்திலே இறைஞ்சி கேட்டுக்கொள்ளுகின்றார். அவைகளை எல்லாம் நம் கேட்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது என்று சொல்லி, இந்த மாதிரியான பொது கருத்துக்களை ஒட்டிய பாடல்கள் தான் இன்றைக்கு வருகின்ற இந்த 4 பாடல்களும் என்று சொல்லி இப்பொழுது நம் பாடல்களுக்கு செல்லலாம். 15வது பாடல். தாவடி ஓட்டும் மயிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோபடி மாவலி பால் மூவடி கேட்டன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே என்கின்ற பாடல் மிக அற்புதமான பாடல். இந்த பாடல்ல அம்மா அவங்க பாடம் ஆரம்பிக்கின்ற பொழுது சொன்னாங்க, நம்ம படிக்கின்ற பொழுது அதற்கு உரிய பொருள் நமக்கு விளங்கறதில்ல. இந்த சந்தர்ப்பத்தை முருகப்பெருமான் நமக்கு அருளி இருக்கின்றார்.
இந்த சந்தர்ப்பத்தில் இதுல நம்ம அச்சரம் சார்பாக விளக்கம் தெரிந்து கொள்ளுகின்றோம். அந்த விளக்கத்தை தெரிகின்ற பொழுது நமக்கு அருணகிரிநாதனுடைய பெருமை, சிறப்பு, சொல்லுக்கு சொல் சுடரேற்றும் சுந்தர தமிழிலே அவர் மிக அற்புதமாக கொடுத்திருக்கின்ற அந்த பாங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமை இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்றது. என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோன்னு சொல்லிட்டாரு. முருகப்பெருமானுடைய கருணை என்னுடைய பாக்கள், என்னுடைய திருப்புகள், என்னுடைய கந்தர் அலங்காரம், என்னுடைய கந்தர் அனுபூதி, அந்த பாடல்கள் பால்ல முருகப்பெருமானுக்கு கருணை ஏற்பட்டு அவருடைய திருவடியை பதித்திருக்கின்றார். என்னுடைய பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ, அதே திருவடி எங்கெங்க பட்டிருக்குதுன்னு பார்த்தோம்னா முதல் வரியில தாவடி ஓட்டும் மயில் மீது பதிந்திருக்கின்றது. தாவடி ஓட்டும் அப்படின்னு சொன்னா போர்க்களத்திலே முருகப்பெருமானை சுமந்து கொண்டு அது சோம்பேறித்தனமாக நடக்காமல் விரைந்து விரைந்து ஓடுகின்ற அந்த மயில் அப்படிங்கிறது தான் தாவடி ஓட்டும் மயில். அந்த மயில் மீதும் முருகனுடைய சின்னம், முருகனுடைய அடிகள் பதிந்திருக்கின்றன. தேவர் தலையிலும் பதிந்திருக்கின்றது. ஆகவே தேவர் தலையில் பதிந்த திருவடிகள், தாவடி ஓட்டும் மயிலின் மீது பதிந்த திருவடிகள் என்னுடைய பாவடி மீதும் என்னுடைய பாக்கள் மீதும் படிந்திருக்கிறதுன்னா அது நான் செய்த தவம், எனக்கு கிடைத்த அருமையான பெருமை. முருகப்பெருமானே என்னுடைய பாக்களுக்கு அங்கீகாரம் சொல்லி இருக்கின்றார் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாகிறது. அடுத்தது முருகப்பெருமான் யாரு அப்படின்னு சொன்னோம். திருமாலுடைய மருமகன் பார்வதி தேவியுடைய சகோதரன் திருமால், பார்வதி தேவியுடைய பையன் முருகப்பெருமான். இந்த ஆதாரங்களை எல்லாம் இந்த 3வது வரியிலும் 4வது வரியிலும் அருணகிரிநாதர் பதிவு செய்திருக்கிறார். திருமால் என்ன செய்தாரு? தனக்கு இடம் வேண்டும் என்று, படுக்கிறதுக்கு இடம் வேண்டும் என்று விரும்பினார். அது எத்தனை அடி வேணும்னாரு? 3 அடி, 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு சொன்னார். அது நீட்டி படுக்க வேண்டாம், நான் ஒரு கழிச்சு படுத்துட்டா போதும், நீட்டி படுக்கிறதுக்கு 6 அடி, ஒரு கழிச்சு படுக்கிறதுக்கு 3 அடி, 3 அடி நிலம் கொடு அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறாரு? மாவலி சக்கரவர்த்தி கிட்ட கேட்கிறாரு. அவருதான் நிலத்திற்கு அவர் அரசர். அவர்கிட்ட இந்த திருமால் 3 அடி நிலம் மாவலி சக்கரவர்த்தி இடத்திலே 3 அடி கேட்டு அன்றைக்கே கேட்டுட்டாரு. மூதண்ட கூடன்னா 6 அடி நிலம் இருந்ததுன்னா சாஸ்தாங்கமா படுக்கலாம். இது மூதண்டு கூடன்னா முகட்டுல முட்டிக்குது, அதான் மூதண்டு கூட. மூதண்டு கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் சிவந்த அடிகளை நீட்டுகின்ற பெருமான் யாரு? பெருமான்கிறது திருமாலை குறிக்குது. திருமாலுடைய மருகன் யாரு? மருமகன் முருகப்பெருமான். அவருடைய சிற்றடி தாவடி ஓட்டும் மயில் மீதும் தேவர் தலையிலும் என் பாவடி மீதும் பட்டது அப்படின்னா நம்ம கூட்டி நம்ம இந்த பொருள் கொண்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும். ஆகவே 2 செய்திகளை மிக அழகாக இந்த 15வது பாடல் வழியாக அருணகிரிநாதர் நமக்கு பதிவு செய்து காட்டியிருக்கின்றார். முதல் செய்தி என்ன என்றால், மாவலி சக்கரவர்த்தி இடத்திலே 3 அடி நிலத்தை திருமால் கேட்டு பெற்று அது முகடு முட்டை உட்கார்ந்துட்டு இருக்கிறாராம். தலை அந்த முகட்டில் உட்கார்ந்துட்டு இருக்குது, கால் தான் நீட்டி இருக்கிறாரு. சேவடி நீட்ட பெருமான் அவருடைய மருமகனுடைய சிற்றடி தாவடி ஓட்டும் மயில் மீதும் தேவர் தலை மீதும் என்னுடைய பாவடி மீதும் பட்டது. ஆகவே அவர்களுக்கு கிடைத்த பெருமை எல்லாம் எனக்கும் கிடைத்தது என்று பெருமைப்பட அருணகிரிநாதர் கூறி 16வது பாட்டை பார்ப்போம்.
தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானமென்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுபாரும் உய்ய கொடுங்கோபச்சூருடன் குன்றம் திறக்க துளைக்க வைவேல் விடுங்கோள் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே என்கின்றதாக இந்த பாடலை பதிவு செய்திருக்கின்றார். இந்த பாடல்ல முருகப்பெருமான் எப்படி காட்சி அளிக்கின்றார் அப்படின்னு சொன்னா, தேவர்கள் பால் அன்பு, அசுரர்கள் பால் கோபம், கொடுங்கோபம். மூன்றாவது வரியில கொடுங்கோபம், யாருடன் கொடுங்கோபம்னா சூருடன் கொடுங்கோபம், சூரர்கள் மீது கொடுங்கோபம். சூரர்கள் மீது ஏன் கோபம் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்தியாக இருக்கின்றது. சூருடன் கொடுங்கோபம். ஆகவே குன்றம் திறக்க துளைக்க வைவேல். முருகப்பெருமான் வேலாயுதத்தை பயன்படுத்துகிறார். எப்படிப்பட்ட வேலாயுதம்னா குன்றத்தையே துளைக்கக்கூடிய, வலுவாக இருக்கக்கூடிய வலிமை பொருந்திய வேலாயுதத்தை பயன்படுத்தி விடுங்கோள். அவர் யார் மீது விடுங்கோள் விடுகிறார்? அசுரர்கள் மீது விடுகிறார், சூரர்கள் மீது விடுகிறார், அவர்களை கொன்று வதம் செய்கிறார். அப்படிப்பட்ட முருகப்பெருமான், வீரம் செறிந்த முருகப்பெருமான் இப்பொழுது சூரர்களை அழித்த நிலையோடு குன்றம் திறக்க துளைக்க அந்த வைவேலை பயன்படுத்தி அவர்களை கொன்று வதம் செய்த முருகப்பெருமான் வெற்றி வாகை சூடி வெற்றி பெருமிதத்தோடு இருந்து கொண்டு அடியார்களுக்கு அவர்கள் அறக்கருத்துக்களை சொல்லுகின்றார் என்பதுதான் பொருள். அந்த அறக்கருத்துக்கள் 4ம் மிக முக்கியமான அறக்கருத்துக்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம போற்றி ஒவ்வொரு நாளும் நம்ம பின்பற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்யக்கூடிய அறக்கருத்துக்களை அறவாளி அந்தணராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் யாருன்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா அறவாளி அந்தணர் அப்படின்னு சொல்றாரு. அந்த அறவாளி, அறத்தையே பேசுகின்ற முருகப்பெருமான் அறக்கருத்துக்களை இங்கே கொடுத்திருக்கிறார். அந்த 4 கருத்துக்களும் நமக்கு தெரிந்த கருத்து தான். மனசை தடுக்கணும், வெகுளி கோபத்தை விடணும். இருக்குது கோபம், நம்ம பொங்கிட்டு இருக்குது கோபம் நம்மளுக்குள்ள, அதை கொஞ்சம் கொஞ்சமா விடணும். இன்றைக்கு கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம், செப்டம்பர் மாசத்துல கொஞ்சம், அக்டோபர் மாதத்துல கொஞ்சம்னு கொஞ்சம் கொஞ்சமா விடணுங்கிறாரு. விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோள் இருந்தபடியே இருங்கோள்ங்கிறது அந்த மௌன நிலையை சொல்லுகின்றார். நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருந்தபடியே இருங்கோள் என்று சொல்லுகின்ற பொழுது, இப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்றாரு பாருங்க 4வது வரியில. இந்த 4 கட்டுப்பாட்டு உணர்வுகளையும் நீங்கள் கடைபிடித்து வந்தால் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படும். முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு நீ கேட்க வேண்டியதில்லை, அது தன்னை போல உனக்கு வந்து சேரும். நீ முருகப்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாவாய் என்று இந்த 2வது பாடலை அருணகிரிநாதர் மிக அற்புதமாக 4 கருத்துக்கள், தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் விகுளியை தானம் என்றும் நெடுங்கோள் இருந்தபடியே இருங்கோள் என்கின்றது. நம்முடைய வாயில் மட்டும் உச்சரிக்காமல் நம்முடைய மனத்துல உச்சரித்து நம்முடைய இரத்தத்தோடு இரத்தமாக அது கலந்து விட வேண்டும் என்ற கருத்திலே அருணகிரிநாதர் இதை நமக்கு இன்றைக்கு புலப்படுத்தி காட்டியிருக்கின்றார் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லி 17வது பாடலுக்கு இப்பொழுது நாம் செல்லுகின்றோம். வேதாகம சித்திரவேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதாரவிந்தம் அரணாக அல்லும் பகலுமில்லா சுதானதற்ற வெளிக்கே ஒழித்து சும்மா இருக்க போதாயினி மனமே தெரியாதொரு பூதற்குமே என்கின்ற ஒரு அற்புதமான பாடலை இந்த 17வது பாடலிலே அருணகிரிநாதர் நமக்கு அர்ப்பணித்து இருக்கின்றார். நமக்கு தான் இந்த பாடல். காலங்காலமாக பக்தி பெருமக்கள், பக்தி சிந்தனையுடைய பெருமக்கள்
பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். நம்மெல்லாம் அந்த வழியில வந்தவங்க, அந்த முருகப்பெருமானுடைய கருணை வடிவிலே நம்ம வந்தவங்க. நம்மளும் அந்த பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். வேதாகம சித்திர வேலாயுதன். வேதாகம சித்திர வேலாயுதன்னு என்ன அர்த்தம்னா, வேதங்கள், ஆகமங்கள். வேதங்கள் 4, யசுர்வேதம், அதர்வண வேதம், சாம வேதம், அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான வேதங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்றார் முருகர். அவர் ஆகமங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்றார். இந்து சாஸ்திரத்திலே ஆகமங்கள் நிறைந்த இந்து மதம் நம்ம மதம். பெருமை மிகுந்த மதம், உலகத்திலேயே பெருமை மிகுந்த மதம் நம்முடைய மதம். அதற்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். வேதாகம சித்திர வேலாயுதன். சித்திர வேலாயுதன், சித்திரன்னு அர்த்தம் அழகு சொரூபனாக காட்சியளிக்கூடியங்கள். வேதங்களை எல்லாம் கற்று, ஆகமங்களை எல்லாம் கற்று, அவைகளை எல்லாம் உலகிற்கு அருளி போதித்து ஆசிரியனாக விளங்கி சித்திர வடிவிலே, ஞான வடிவிலே, அலங்கார வடிவிலே, அலங்கார பாகனாக வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான். இது ஒரு காட்சி. இன்னொரு காட்சி பாருங்கள், வெகு அழகான காட்சியை அருணகிரிநாதர் படம் பிடித்து காட்டியிருக்கிறார். வெட்சி பூத்த, வெட்சின்னா மலர், வெண்மையான மலர், அது பூத்த மலர், அப்படியே பூத்து இருக்குது, வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது. அந்த பூத்த தண்டை, அவருடைய கால் எப்படி இருக்குன்னா நம்ம அல்லித்தண்டு கால் எடுத்துங்கிற மாதிரி வெட்சி பூனுடைய தண்டு போல வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த காலில் தண்டை அணிந்திருக்கின்றார். அது பாதாரத்திலே அது மிக அழகாக இருக்கின்றது. அதுதான் அரணாகவும் விளங்குகின்றது. முருகப்பெருமானுக்கு அரணாகவும் அது விளங்குகின்றது. வெட்சி பூத்த தண்டை பாதார விந்தம் அரணாக அவர் காட்சியளிக்கின்றார். வேதாகம சித்திர வேலாயுதன் வெட்சி பூத்த தண்டை பாதாரம் விந்தம் அரணாக காட்சியளிக்கின்றார். இப்படிப்பட்ட முருகர் வேதாகம சித்திர வேலாயுதன் அடியார்களுக்கு போதிக்கக்கூடிய உபதேசம் என்னவென்றால், நான் முதல்ல சொன்ன கருத்தோட நீங்கெல்லாம் மறந்துட்டு போயிருவீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னதுன்னா பத்தாது. நீங்கெல்லாம் உதாசீனப்படுத்துகின்ற மக்களா இருக்கிறீங்க. அதனால மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்றேன் என்கின்ற பாணியிலே தான் இந்த சும்மா இருங்கள் என்கின்ற கருத்தை விரிவுபடுத்தி சொல்லுகிறார். அந்த சும்மா இருங்கள் என்கின்றது எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. இது அல்லும் பகலும் இல்லாதது. இதுக்கு நேரங்காலமே கிடையாதுப்பா. எப்ப வேணாலும் நீ தவம் இருக்கலாம். இது பகலாகி போச்சு, இரவாகி போச்சு, இனிமேல் நான் தூங்க போறேன், அதுக்கெல்லாம் டைமே கிடையாதுப்பாங்கிறாரு. அல்லும் பகலும் இல்லை. 1. 2, இது சூதுவாது அறியாதது, சூதானது அற்ற. இது வெளி, நீ உள்ளுக்குள்ள எல்லாமே சஞ்சலமா இருக்குது. சூது, வாது, வேதனை, வஞ்சம் எல்லாமே உள்ளுக்குள்ள கிடக்குது. அந்த டஸ்டில் இருந்து நீ கொஞ்சம் வெளியே வைப்பாங்கிறது. அந்த குப்பையிலிருந்து தான் நம்ம குப்பாச வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு. அதிலிருந்து நீ வெளியில வா. வெளியில வந்தீன்னா தான் சூதானது அற்ற வெளியில நீ வா. அதுல அல்லும் பகலும் இல்லாத நேரத்துக்கு நீ வா. ஒளி ஒளித்து அந்த ஒளி உனக்கு அப்பொழுதுதான் கிடைக்கும். அந்த ஒளி எதை உனக்கு போதிக்கிறதுனா, சும்மா இருக்க போதாய் இனி மனமே. அந்த ஒளியை கிரகித்து கொண்டு, ஒளியை உள்வாங்கிக் கொண்டு, 6 ஆதாரங்களிலுமே உன்னுடைய மூச்சு காற்றை நிலை நிறுத்தி, இரவும் பகலும் பார்க்காமல் சூதானது அற்ற வெளிக்கு நீ வந்து நீ தியானம் பண்ணிட்டே இரு. தியானம் பண்ணிட்டே இருந்தீன்னா உன்னுடைய மனம் மற்றதுகளை எல்லாம் நினைக்காது. உன்னுடைய மனம் தெரியாது
யாதொரு பூதர்க்குமே அப்படின்னு சொன்னா, பூதர்க்குமே அப்படின்னு சொன்னா மற்ற மனிதர்கள் யாவரும் எத்தனையோ பேர் முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. யாருடைய செயலும் உன்னுடைய கண்ணுக்கு புலப்படாது. உன் செயல் ஒன்றே நீ நிமித்தமாக இருப்பாய். முருகப்பெருமானுடைய நினைவே உனக்கு 100 விழுக்காடு மனதில் வந்து தோன்றும். அது இரவும் பகலும் இல்லாத நிலை, அது சூதானது அற்ற வெளி நிலை. அந்த நிலைக்கு நீ, அந்த ஒளிக்கு நீ பாத்திரமாகு. அந்த ஒளியை அடைவதற்கு நீ முயற்சி செய். இது கஷ்டமான நிலைதான். இது நான் சொல்லுகின்ற மாதிரி அது சுலபமான நிலை இல்லை. அடியார் பெருமக்களே, இதை நினைத்து போற்றுங்கள். இதற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு நீங்கள் அன்றாடம் பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ளுகின்ற பொழுது முருகப்பெருமான் அருள் வந்து தானாக வெளிப்படும். நீங்க கேட்க வேண்டியதே இல்லை. முருகப்பெருமான் உங்களுடைய காரியங்களிலெல்லாம் முன்னின்று கை கொடுத்து அவர் நிறைவேற்றி வைப்பார். இறுதி காலத்துல நீ போகின்ற பொழுதும் உன்னுடைய வழித்துணைக்கு வந்து வழிகாட்டுவார். கண்டிப்பாக நீங்கள் பாக்கியசாலியாக போகின்றீர்கள். ஆகவே இந்த கருத்தை நீங்கள் உங்களுடைய சிந்தையிலே வைத்து போற்றி பாதுகாத்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று அருணகிரிநாதர் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த பாடலிலே மிக அருமையான கருத்து, அருமையான பாடல். சும்மா இருங்கோள் என்று சொன்னவர் அதோடு விடாமல் அந்த கருத்தை விரித்தும் பரப்பியும் விளக்கியும் இந்த இடத்திலே அது எப்படிப்பட்ட சும்மா இருக்கக்கூடிய நிலைன்னா, அல்லும் பகலும் இல்லாத சும்மா நிலை. அது சூதானது அற்ற வெளி சார்ந்த சும்மா இருக்கும் நிலை. அது ஒளிவட்டத்தை உருவாக்குகின்ற அந்த நிலை. அந்த நிலை வந்ததுன்னா உனக்கு யாரும் யாதொரு பூதர்க்குமே உன்னுடைய மனம் கட்டுப்படாது. யாரும் உனக்கு பக்கத்துல இருக்கிறது கூட தெரியாதப்பா. நீயர் ஒரு மோன நிலை, ஒரு மௌன நிலை, ஒரு சாமி நிலை அடைந்து விடுவாய் என்று இந்த இடத்திலே கூறுகின்றார். இந்த நிலைக்கு தான் நம்ம பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த சந்தர்ப்பம் நமக்கு அமைந்திருக்கிறது. முருகப்பெருமானுடைய திருக்கருணையினாலே இதையெல்லாம் நினைந்து போற்றுகின்ற சந்தர்ப்பம், அருமையான சந்தர்ப்பம் நமக்கு வாய்த்திருக்கின்றது என்று சொல்லி இன்றைக்கு இறுதி பாடலாக 18வது பாடலை நம்ம பார்க்கிறோம். இந்த பாடல்ல தான் முருகப்பெருமான், அந்த அருணகிரிநாதர் அவரு அந்த எச்சரிக்கை விடுகின்ற அந்த நிலையை இந்த பாடல்ல தான் நம்ம பார்க்க போறோம். வையர் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கென்றும் நொய்யில் பிளவள வேணும் பகிர்மின்கள் நுங்கட்கிங்கண் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே. மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பாடுகின்றேன். வையிற் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கென்றும் நொய்யில் பிளவள வேணும் பகிர்மின்கள் நுங்கட்கிங்கண் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே என்று மிக அற்புதமாக இந்த பாடலை அருணகிரிநாதர் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். வையில் கதிர்வடி வேலோன், முருகப்பெருமான் வேல் தாங்கி நிற்கின்றார். வேலுண்டு வினை இல்லை என்று அவர் வையர் கதிர்வடி வேல் கூறிய வேலை வைத்துக் கொண்டிருக்கின்றார். எங்கெங்கு அநியாயம் அக்கிரமம் இருக்கிறதோ அதை தன்னுடைய வாளால் குத்தி வதம் செய்வதற்கு தயார் நிலையில வேலை வச்சிட்டு இருக்கிறார். வையில் கதிர் வடிவேலனை வாழ்த்துங்கள். நம்ம வாழ்த்திக் கொண்டே இருப்போம். அடுத்தது அவர் நம்ம கோரிக்கையை முதல்ல பார்த்திடலாம். முதல்ல சும்மா இருங்கள் என்கின்றதனுடைய விளக்கத்தை சொன்னவர் இந்த பாடலின் வழியாக என்ன சொல்றாருன்னா, வறிஞர்களை நீங்கள் கண்கொண்டு பாருங்கள், ஏழையின் முகத்தை நீங்கள் திரும்பி பாருங்கள். ஏழைகள் அந்த ஒரு புறம் வந்ததுன்னா மறுபுறத்தை உன்னுடைய முகத்தை காட்டிக்கொண்டு நிற்காதீர்கள்
ஏழையின் சிரிப்பில் தான் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற செய்தியை வறிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவேனும் பகிர்மின்கள் பகிர்ந்து உண்ணுங்கிறார். பகிர்ந்து உயர்ந்து பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, உங்ககிட்ட இருக்கிறத நீ பெரிய அன்னதானம் எல்லாம் பண்ண வேண்டாம்ப்பா. உங்ககிட்ட இருக்கிறதுல ஒருவருக்கு இருந்ததுன்னா அதுல அரைப்பருக்கி நீ சாப்பிட்டு அரைப்பருக்கியாவது ஒரு ஏழைக்கு நீ தான தர்மம் பண்ண. அதான் நொய்யில் பிளவு ஏனும். அந்த அரிசிய, நொய்யில்னா அரிசி, அந்த அரிசியில ஒரு பிளவையாவது நீ எடுத்து நீயே இரு பிளவுகளையும் சாப்பிடாம ஒரு பிளவை நீ வைத்து கொண்டு இன்னொன்றை தான தர்மத்திற்காக பயன்படுத்துகின்ற ஒரு பொது நல நோக்கை நீ கடைபிடித்தாய் என்று சொன்னால் இறைவனுடைய கருணை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதா பொருள். வையில் கதிர்வடிவேலனை வாழ்த்தி வறிஞர்க்கு என்றும். இந்த செயலை சதாகாலம் நீ செய்யணும். உன்னுடைய ஆயுள் பரியந்தரம் நீ இதை குறிக்கோளா வச்சுக்கோ. கையில எப்பவும் தயாரா காசுகளை வச்சுக்கோ. நீ உன்னுடைய தேவைக்கு போக இருக்கக்கூடிய காசுகளை இல்லாதவர்களுக்கு நீ கொடுத்து உதவப்பா அப்படிங்கிறது தான் வறிஞர்க்கு என்றும் நொய்யர் பிளவேனும் பகிர்மின்கள். பகிர்மின்கள் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வார்த்தை. உங்கள்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொள். அதான் பகிர்தல். வாழ்க்கைங்கிறதே பகிர்ந்து கொள்தான். உனக்கு எனக்கு எனக்கு எல்லாம் எனக்கே என்று அந்த சுயநலை போக்கு நீங்க தயவு செய்து விட்டு விடுங்கள். சுயநல போக்கு உங்களுக்கு அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இருள் தான் உங்களை வந்து கவ்விக்கொள்ளும். அந்த இருள் சூழ்ந்த நிலையில உங்களுக்கு முருகன் என்கின்ற ஒளி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. முருகனை காண வேண்டும் என்று சொன்னால் எங்கே முருகன் இருக்கிறான் என்று சொன்னால் ஏழையினுடைய திருமுகத்தில் தான் முருகன் வடிவம் கொண்டிருக்கின்றார் என்கின்ற செய்தி, அருமையான செய்தியை சொல்லிட்டார். அடுத்த 2 வரிகள்ல தான் அருணகிரிநாதர் கொடுக்கின்ற அந்த எச்சரிக்கை. உன்னோட உடம்ப நீ ரொம்ப பெருமிதமா நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஆணவத்தோட இருக்கிற, அகங்காரத்தோட இருக்கிற, எனக்கு பலம் இருக்கு, 10 பேர் வந்தாலும் சரி ஒத்த கையில அவன் அடிச்சு வீழ்த்திடுவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா இருக்கிறியப்பா. என்ன உடம்பப்பா இந்த உடம்பு அப்படிங்கிறத நம்முடைய தன் நிலைய புலப்படுத்துகின்ற வண்ணம் அருணகிரிநாதர் மிக சரியான எச்சரிக்கையை இந்த 3வது வரியிலே இந்த பாடலின் வழியாக புலப்படுத்தி இருக்கிறார். எப்படி புலப்படுத்தி இருக்கிறார்? நுங்கட்கு இங்கண் வெயிலுக்கு உதவாத உடம்பின் வெறு நிழல். வெயில்ல நம்ம போறோம், நிழல் விழுகிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம அன்றாட இந்த நிகழ்வியெல்லாம் நம்ம பார்த்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். சரியான வெயில் போட்டு கொளுத்துது, நிழல் நம்ம பக்கத்துலயே தான் இருக்குது. அந்த நிழல்னால ஏதாவது ஒரு துளியாவது நமக்கு பிரயோஜனம் இருக்குதா? அட வெயில் அடிக்குது, நம்ம நிழல்ல ஒருத்தர் போய் எதுக்கு கேட்கணும், நம்ம நிழல்லயே நம்ம ஒதுங்கிட்டா போகுதுன்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதா? அதுக்கு ஆதாரம் இருக்குதா? அது உண்மையா? உன்னோட நிழலே உனக்கு உதவலையேப்பா, அப்புறம் யாருப்பா உனக்கு வந்து உதவ போறாங்க என்று ரொம்ப அற்புதமான ஒரு எச்சரிக்கை. வெயிற்கு உதவா உடம்பின். அதனால்தான் அந்த நிழல் பயனற்ற நிழல், மரத்தின் நிழல் பயனுள்ள நிழல், இந்த உடம்பின் நிழல் பயனற்ற நிழல். இது வெறும் நிழல்ன்றார், இது பயனற்ற நிழல்ன்றார். அது போல அதை ஒரு உவமையா வச்சுட்டு ஒரு கம்பேரிசனாக வைத்துக்கொண்டு அதை போல கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே அப்படின்ட்டார். நீ செல்வத்தை என்னன்னு சேர்த்தி வச்சிட்டு இருக்கிற, இது எனக்கு, என் பையனுக்கு, என் பிள்ளைக்கு, என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு எல்லாம் நீ சேர்த்தி வச்சிட்டு இருக்கிறீப்பா. அதான் கண்ணதாசன் மிக அழகாக சொல்லிட்டாரேப்பா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார்
இருக்கிறாங்க அப்படின்னு அவரு சொல்லி காட்டிட்டாரப்பா. அதே மாதிரிதான் அருணகிரிநாதரும் சொல்றாரு, கையில் பொருளும் உதவாது. அது முன்னாடி நீ வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் நீ விட்டுட்டு தான் போகணும். ரொம்ப அந்த காணும் அப்படிங்கிற இது ரொம்ப அற்புதமான வார்த்தையாக நான் கருதுகிறேன். கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே. இப்போ செல்வத்தை எல்லாம் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம், அதையெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை எப்பவுமே யாருக்குமே அமைகிறது. எல்லாரும் விட்டுட்டு தான் நம்ம போக போறோம் நம்ம சேர்த்து வச்ச செல்வத்தை. அந்த சேர்த்து வச்ச செல்வத்தை விட்டுட்டு போற செல்வத்தை நம்ம பிள்ளை பைகளை அனுபவிக்கிட்டுன்னு இருக்கிறத ஏழைகளுக்கு நம்ம கொடுத்துன்னா என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனையைத்தான் இந்த இடத்திலே நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம். அதுல கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே அப்படிங்கிறது அது அதனுடைய பொருள் நமக்கு நான் எப்படி விளங்கி இருக்கின்றேன் என்பதை நான் உங்களுக்கு விரித்து சொல்லுவதற்கு எனக்கு கடமை இருக்கின்றது, சொல்லுகின்றேன். காணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப உடலிருந்து உயிர் விடுதலை ஆகிருது, உடல் வேறு உயிர் வேறு ஆகிருது, பணம் ஆயிட்டோம். ஆனா இந்த உயிர் ஆன்மா, ஜீவாத்மா பரமாத்மா, இந்த ஜீவன் தான் இருக்குது. பரமாத்மா என்கின்ற அந்த ஆன்மா வெளியில வந்துருச்சு. அந்த வெளியில வந்த ஆன்மா நம்ம இந்து மத கலாச்சார தத்துவப்படி என்ன சொல்லுதுன்னா, 14 நாளைக்கு நம்ம சுற்றுப்புறத்தோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் அருணகிரிநாதர் இந்த இடத்துல காணும் அப்படின்னு சொல்றார். அந்த உடம்புல உயிர் போயிருச்சு, ஆனா அந்த உயிர் இதையெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏண்டா செல்வத்தையெல்லாம் சேர்த்து இல்லை, வீடு சொத்து சுகம் காரு பங்களாவெல்லாம் சேர்த்து இல்லை, அதையெல்லாம் என்னாச்சு பார்த்தியா அப்படின்னு அது பார்த்து சிரிக்குதான். அந்த ஆவி பார்த்து சிரிக்கின்ற மாதிரி தான் அந்த சொல்லத்தான் இந்த இடத்துல மிக அற்புதமாக அருணகிரிநாதர் அமைத்து தந்திருக்கின்றார். அந்த 14 நாட்களுக்கு அந்த 16 நாட்களுக்கு அந்த ஆவி நம்முடைய சுற்றுப்புறத்திலேயே தான் இருக்குது. நம்ம செய்கின்ற செயல்களை எல்லாம் நம்ம அழுகின்றது, நம்ம பாட கட்டுறது, நம்ம இறுதி சடங்கு செய்கிறது, அத்தனைக்கும் அந்த ஆன்மா சாட்சியாகத்தான் இருக்கின்றது என்பது அது செய்தி. அதைத்தான் அருணகிரிநாதர் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். அப்புறம் அது 16 நாட்கள் அந்த நம்ம சடங்கெல்லாம் இறுதி சடங்கெல்லாம் முடிச்சதுக்கு முன்னாடி தான் அது அப்புறம் அது காற்றோடு காற்றாக விண்ணோடு விண்ணாக அது கலந்து போகிறது. அதைத்தான் நம்ம வருஷம் ஒரு முறை நம்ம பெரியோர்களை நினைத்து கும்பிட்டு அந்த 5 பூதங்கள் வழியாக நம்ம பெரியோர்களை நம்ம நினைச்சு போற்றி அந்த சாமி கும்பிடுறதெல்லாம் அந்த நிகழ்ச்சியை தான் இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு சொல் வழியாக அருணகிரிநாதர் மிக அற்புதமாக புலன்படுத்தி இருக்கிறார். கையில் பொருளும் உதவாது காணும். அந்த ஆன்மா அது எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்குது, கடவழிக்கு போயிருச்சது, இறுதி யாத்திரைக்கு அது தயாராகிருச்சு இப்போ உடம்பு. ஆனா அந்த உயிர் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. ஆகவே மானுடனே, சிறந்த பக்திமான் என்று சொல்லி கொண்டிருக்கின்றவனே, முருகப்பெருமானுடைய கருணையை வேண்டி நிற்கின்ற பக்தனே, உனக்கு நான் இந்த கருத்துக்களை எல்லாம் போதிக்கின்றேனப்பா, நீ கொஞ்சம் தர்ம சிந்தனையுடையவனாக இருப்பா. அதுக்குதாப்பா நான் உதாரணம் எல்லாம் உனக்கு சொல்லி காட்டி இருக்கிறேன்ப்பா. என்னப்பா இந்த வாழ்க்கையில என்ன பொந்து இருக்குது, என்னத்தை நீ கொண்டு வந்த, என்னத்தை நீ கொண்டு போக போற, உன்னோட உடம்புல இருக்கக்கூடிய நிழல் கூட உனக்கு உதவாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்னத்தை நீ செய்ய போற. ஆகவே இருக்கிற காலத்துல இந்த உடம்பை ஒரு பயனுள்ள கருவியாக நீ ஆக்கிக்கொள். அதுல உன்னுடைய மனத்தை, உன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்து. முதல்ல புலன்களை நினைச்ச இடத்துல போக விடாத, 5 புலன்களையும் கட்டுப்படுத்து. கோபம் நீ இல்லாம இரு. கோபம் வருகின்ற பொழுதெல்லாம் அந்த கோபத்தை தணிக்கின்ற வழியை ஏற்படுத்தி கொள்வாடு. அனாவசியமாக அடுத்தவர்கள் மீது கோபம் கொள்ளாதே என்கின்ற கருத்தையும்,
தான தர்மங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு தான தர்மியாக நீ இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தையும், இதுவெல்லாம் சித்திக்க வேண்டும் என்று சொன்னால் நீ தனிமையில் இருந்து தவம் செய்து முருகப்பெருமானை உள்ளுக்குள் ஏற்றி அந்த 6 ஆதாரங்கள் வழியாக, அந்த மூச்சு காற்றின் வழியாக முருகப்பெருமானை சிந்தனை செய்து இரவு பகலற்ற அந்த நிலையில, இரவும் இல்லை பகலும் இல்லை, அந்த நிலையில நீ மோன நிலையிலே, நீ சிந்தனை நிலையிலே, தியான நிலையிலே இருந்தாய் என்று சொன்னால் அருள் உனக்கு தானாக வந்து வெளிப்படும். முருகப்பெருமானுடைய கருணை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முருகப்பெருமானுடைய கருணைக்கு நீ பாத்திரமாவாய் என்று இந்த 4 பாடல்கள் வழியாக இன்றைக்கு நாம் சிந்தித்த இந்த 4 பாடல்களுமே மிக அற்புதமான பாடல்கள் என்று நான் கணக்கிட்டு பார்க்கின்றேன். என்னுடைய மனக்கண் வழியாக எனக்கு அப்படித்தான் புலப்படுகிறது. 4 பாடல்களுமே மிக அற்புதமான பாடல்களாக இருக்கின்றது. முதல் பாடலிலேயே அருணகிரிநாதர் என்னட பாக்களுக்கு இறைவனே அங்கீகாரம், ஆமா அது உண்மை, சத்தியம்தான். இறைவனே அங்கீகாரம் கொடுத்ததுனால்தான் இவர் திருவண்ணாமலையில இருந்து அந்த கோபுரத்தின் உச்சியிலிருந்து அவர் தற்கொலை செய்து கொள்ளுவதற்காக குதித்த பொழுது அருணகிரி நில்லு அப்படின்னு சொல்லி, இனிமேல் நீ உயிரை போக்கிக் கொள்வதற்கு உனக்கு வழி இல்லைப்பா, நீ பாட்டுக்களை பாடு, என்னை புகழ்ந்து பாடு அப்படின்னு சொல்லி அந்த முதல் அடியையும் எடுத்து கொடுத்தாரு. முத்தை தருபத்தி தருநகை அத்திக்கரை சத்தி சரவணம் முத்திக்கொரு வித்துக்கொருபரன் எனபோதும் என்கின்ற அந்த அடியையும் முருகர் எடுத்து கொடுத்தார். அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கு நம்ம படிச்சது அத்தாட்சி. என்னுடைய பாவடி ஏட்டிலும் முருகப்பெருமானுடைய திருவடி படிந்தது அப்படின்னு சொன்னது அது வெறும் கற்பனை வார்த்தை இல்லை, அது புகழ்ச்சி வார்த்தை இல்லை, அது அன்று நடந்த வார்த்தை. சரித்திரத்துல அது எழுத்து ஆகியிருக்குது, அது சரித்திரத்துல பதிஞ்சிருக்குது. சரித்திர நிகழ்ச்சி, அது உண்மை நிகழ்ச்சி. அந்த உண்மைக்கு அங்கீகாரம் சொல்லுகின்ற பாட்டை இன்றைக்கு நம்ம படிக்கின்ற பாக்கியம், சிந்திக்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்தது. அதற்கு பின்பு திருமாலை போற்றுகின்ற வாய்ப்பும் நமக்கு கிடைத்தது. திருமால் சேவடி நீட்டி மூகுதண்டு முகடு முட்ட மாவலிபால் மூவடி நிலத்தை பெற்று சேவடி நீட்டி இருக்கக்கூடிய ஆஜானுபாகுவாக படுத்திருக்கக்கூடிய மருகர் திருமால் பெருமான் திருமால், அந்த திருமாலுடைய மருமகன், அப்படிப்பட்டவருக்கு மருமகன் முருகப்பெருமான். அவருடைய சிற்றடி சாதாரண சிற்றடி இல்லை, அது ஒரு பேரடி, அது ஒரு பெரும் பாக்கியம் பெற்ற அடி. அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. அது அருணகிரிநாதருக்கு கிடைத்த அந்த சிற்றடி உனக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம முயற்சி செய்கிறோம். இந்த வாழ்க்கையை அதற்காகத்தான் நாம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமானுடைய சிற்றடி தாவடி ஓட்டும் மயில் மீதும் தேவர் தலை மீதும் என் பாவடி ஏட்டின் மீதும் பட்டது, அதை போலவே பக்தனாகிய என் மீதும் பட வேண்டும். முருகப்பெருமானுடைய கருணை என் மீதும் பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சியும் இந்த முயற்சியும், ஆன்மீக முயற்சியும் இந்த அமைப்பின் மூலமாக, வேலுண்டு அமைப்பின் மூலமாக நம்ம பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் பெற்றிருக்கின்றோம். இன்றைய சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவதிலே நான் பெரும் மகிழ்வும் பேரானந்தமும் அடைகின்றேன். நீங்கள் எல்லாம் இதை நன்றாக சிந்திக்கின்றீர்கள் என்றும் நான் அறிகின்றேன். உங்களுடைய கருத்துரை மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்கள். இவைகளையெல்லாம் நன்றாக ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள், மனதில் பதித்து கொள்ளுகின்றீர்கள் என்பதும் இதெல்லாம் தாங்க இது நேரப்போக்கான விஷயம் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. உங்களுடைய மனதிலும் இதை பதிப்பதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. அருமையான ஒரு சிறப்பான ஒரு கருத்து கொண்டு போயிருக்கீங்க. சிறப்புங்க ஐயா.
நல்லா சொன்னீங்க, கருத்தெல்லாம் நல்லா கேட்டோம். வீட்டுல இருந்தபடியே எங்களுக்கு அருள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. திருவடி வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவா நன்றி. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடு பாடி முடிச்சுட்டு அடுத்த அடியாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்கய்யா. வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாசரணம்.